28வது புத்த மத தலைவரா அவரோட குரு பிரஜண்டாராம் வந்து பதவி இருக்கிறாரு. அவர் குரு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து சைனா போகக்கூடாது, நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் போகணும்னு சொல்றது. அவங்க குரு பிரஜண்டாரா இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட 67வது வயசுல இங்கிருந்து நேரா இந்தோனேஷியா போய் இந்தோனேஷியாவில் பாலி சீன மொழிகளை கற்றுக்கிட்டு அங்கேருந்து சீனாவோட தெற்கில் போய் சேர்றாரு. ஸோ இங்கே அவர் நம்ம சென்னை மாமல்லபுரத்துலேருந்து சீனாவோட தென் மாநிலங்கள் சென்று அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு அந்த காலகட்டத்தில். தெற்காசிய நாடுகளில் போய் கலையை பரப்புவாங்க, பாரத தேசத்தில் கலையை பரப்புவாங்க. நீங்கள் கேட்கறது கரெக்ட் சார். கிழக்காசிய நாடுகளில் தற்காப்பு கலையை பரப்புனாருனாக்கா அங்கே அதுக்கான அவசியம் இருந்துச்சு சார். ஓகேங்களா? அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இந்தியர்கள் தற்காப்பு கலையெல்லாம் உயர்ந்திருந்தாங்க. ஆமாம். ஸோ இங்கே நல்லா உயர்ந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நமக்கு தெரியும் வந்து இப்போ கிழக்காசிய நாடுகள் மக்கள் வந்து இப்போ என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம சாப்பிடாத விஷயத்தெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்றாங்க. இப்பயே இந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்ருப்பாங்கன்னு பாருங்க. ஸோ அதனால தான் சீன பேரரசுகள் தொடர்ந்து புத்தரோட காலத்திலிருந்து வந்து அவங்க வந்து அங்கே வரணும், மக்களுக்கு வந்து போதனைகள் தரணும், ஸோ அது மூலமா மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், மக்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் போதி தர்மர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து போய் சும்மா ஒரு 9 வருஷம் அங்கே இருக்கிற மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கடுமையாக தவறு இருந்தார். இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இவங்க தீர்க்கிற அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறப்ப ஸோ போதனைகளை தாண்டி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உள்ள மனசில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை அவங்களுக்கு வந்து நீக்கணும்னு முடிவு பண்ணார். அதுக்காக தான் அவர் வந்து தற்காப்பு கலையை முதன்மையாக அவங்களுக்கு பயிற்றுவித்தார். தற்காப்பு கலை பயிற்றுவிப்பது மூலமாக என்ன ஆகுனாக்க, நாங்கள் தற்காப்பு கலை பண்ணுறப்ப அந்த மாதிரி ப்ரீத்திங்லாம் பண்ணுவோம். இந்த ப்ரீத்திங்கோட நோக்கமே என்னன்னாக்க, நம்ம மனசில் இருக்கிற நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வன்மங்களையும் நேர்மறையான சக்திகளை உள்ள கொண்டாடுறதுக்காக எதிர்மறையான சக்திகளை வெளியேற்றுறதுதான். ஸோ இதை தான் வந்து அவங்க முதல் கட்டமாக அங்கே செஞ்சார். எந்தெந்த நாட்டுகள் போயிருக்கிற போது சார் போதி தர்மர் வந்து இங்கேருந்து சீனா போனார். சீனாவில் முழுமையாக இருந்தார். சீனாவிலேருந்து அவருடைய புகழ்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிழக்காசிய நாடுகள் எல்லாத்தையுமே போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஜப்பானில் வந்து கராத்தே இருக்குனாக்கா அந்த கராத்தேயோட மூலம் பார்த்தீங்கன்னாக்கா சீனாவில் உள்ள குங்ஃபூ தான் சொல்கிறாங்க. சீனாவோட மூலம் அந்த குங்ஃபூட மூலம் யாருன்னு கேட்டாக்கா போதி தர்மர் தான் சொல்கிறாங்க. போதி தர்மர் யாருன்னு கேட்டால் அவர் இந்தியாவை சேர்ந்தவர். ஆனால் முழுக்க இருந்தது பூரா சீனாவில். அவர் தன்னோட 67 வயது வரைக்கும் அவர் இந்தியாவில் தான் இருந்தார். ஸோ அவர் 67லேருந்து 70 வயசில் அவர் வந்து சீனா போனார். 70லேருந்து 9 வருஷம் 79 வயசு வரைக்கும் வந்து அவர் தனக்கு மக்கள் வந்து எப்படி என்ன கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தவறு இருந்தார். ஸோ 79 வயசுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோக்கள் தான் இன்றைக்கி இணையதளத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து அவர் 79 வயசுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோக்கள். அவர் வயதான காலத்தில் அவர் ஃபோட்டோக்கள் தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அவரோட இளமையான காலத்தில் இப்போ இந்தியாவில் இருந்தப்போ அவரோட ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதாவது இன்னைக்கு அந்த ஃபோட்டோ கூட வெளியிடுறதா இருந்தோம், ஆனால் இன்னும் அது முழுமை அடையலை. அதனால் வந்து நாங்கள் அடுத்த ஒரு சந்திப்பில் என்ன சொல்கிறது, உலகத்துக்கே தற்காப்பு கலையை பரப்பணும் போதி தர்மரோட புகைப்படத்தை வெளியிட்டோம். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற கோரிக்கை என்ன மேடம்? இன்னைக்கு வந்து இது போல ஒரு மகான்களுக்கு நாங்கள் வந்து சிலை வச்சோம்னாக்கா ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு சிலை வைக்கிறோம்னாக்கா அவங்கள பார்த்து 4 பேர் அவங்க என்ன பண்ணாருன்னு கேட்பாங்க. ஸோ அந்த வழியாக போகிறப்ப அவங்க என்ன பண்ணாருன்னு கேட்பாங்க. கேட்கறப்ப இது தற்காப்பு கலை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும். ஸோ அன்னைக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நாம் வந்து மற்ற நாடுகளுக்கு போய் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்களை மேம்படுத்துகிற அளவுக்கு நம்மகிட்ட திறமைகள் இருந்துச்சு. நம்ம வந்து அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் தெரியும், அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு பெரிய அளவில் இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த அமெரிக்காக்காரனா வந்து நம்ம வந்து என்ன மிரட்டி பார்க்க உருட்டி பார்க்கறதுனா இது எதுக்கு நம்ம அவங்களெல்லாம் எதுக்கு நம்ம சார்ந்து இருக்கணும். ஸோ இது போல கலைகள் வளர்வதன் மூலமாக நம் நாட்டு மக்களுக்கு வந்து உயர்வு ஏற்படும், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம் நாடு வந்து அடுத்தவங்க போய் கைகட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை. நாங்களே தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியும். அதுக்காக தான் நாங்கள் வந்து தற்காப்பு கலையை முதன்மையாக எடுத்துக்கணும்னு போகிறோம். இந்த போதி தர்மர் சொல்றீங்களா, இந்த 7ஆம் மொழிக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தா இல்லை முன்கூட்டியே இந்த இது தெரியும்? இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து நான் படித்தது வந்து 2001 10வது இங்கிலீஷ் புக்கில் போதி தர்மர் பற்றி பாடம் இருந்துச்சுங்க. ஸோ நான் அதை படிச்சிருந்தேன். எனக்கு மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிற அந்த லெசனோட பேர் வந்து மார்ஷியல் ஆர்ட்னு நினைக்கிறேன்.
இருந்துச்சு. அது அப்ப அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தான் எனக்கு வந்து போதி தர்மத்தை பத்தி தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடிலேருந்தே வந்து இங்கே விழிப்புணர்வு இருக்கு. ஈவன் வந்து 2019 வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் வந்து போதி தர்மத்தை சிலை வைக்கணும்னு ஒரு அறிக்கை தயார் செய்தாங்க. ஸோ அது இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல. ஸோ அதையும் வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துறோம். வேற எந்த நாட்டிலேயாவது போதி தர்மத்துக்கு சிலை இருக்கு சார், இந்தியா தவிர எல்லா கிழக்காசிய நாடுகளிலும் போதி தர்மத்துக்கு சிலைகளும் கோயில்களும் இருக்குங்க சார். ஏன்னாக்கா அவங்க எல்லா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பாருங்க, நம்மளோட சின்ன நாடு, ஒரு 33 மடங்கு சின்ன நாடு கொரியா. அவங்க வந்து நீங்க வந்து அமெரிக்காவே வந்து எதிர்க்கிற அளவுக்கு சக்தி படத்தமா இருக்காங்கன்னாக்கா அது போதி தர்மத்தோட போதனைகள் தான். சிலை சொல்லுங்க, சிலை எல்லா நாடுகளிலும் இருக்கு சார். ஒரு சில குறிப்பிட்ட நாடு சீனால முழுக்க இருக்கு சார், ஜப்பான்லயும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ கொரியாவோட நிலவரம் நமக்கு தெரிய வரும். சீனா ஜப்பான் தான் முழுமையா இருக்கு. ஸோ அவர் இந்தோனேஷியாவில் அங்கே தங்கியிருந்தது, அதற்கான சூழல்லாம் அங்கே இருக்கு. சிலை அமைக்கணும் அப்படின்ட்டு வர பட்சத்தில் கடைசியாக இருக்கிற மாதிரியான அந்த காலகட்டத்தான சிலையாக இருக்குமா இல்லை வந்து இல்லை, நான் அதுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவர் இங்கே 67 வயசுக்கு முன்னாடி இந்த புகைப்படங்களை வந்து ஆராய்ச்சி செய்து அதை வந்து உருவாக்குறதுல நாங்கள் முழுமையாக ஈடுபட்டிருக்கோம். கடந்த 1 மாத காலமாக வந்து அதுக்கான வேலைகள் செய்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து இப்போ இருக்கிற அவங்களோட உற்பத்தியும் கொடுப்போம், முன்பு இருந்த உற்பத்தியும் நாங்கள் கொடுப்போம். அது அரசோட தீர்மானம் தான். அது எப்படி வந்து அவங்க அமைக்கணும் அப்படிங்கிறது அவங்கள தான் தீர்மானிப்பாங்க. இப்போ மொத்தமாக எல்லாம் இருக்கிற மாஸ்டர்ஸு எல்லாரும் இது வரைக்கும் சேர்ந்துருக்க மாஸ்டர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்களே சிலை வைக்கிறதுக்கு ஏதாவது தாராளமாக எங்கள் மாஸ்டர்ஸ் எல்லாமே நாங்கள் போன வாரம் கூட வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் எங்கள் மாஸ்டர் எல்லாருமே சொன்னாங்க, நாம் எல்லாம் வந்து ஒன்றா நிதி திரட்டி நம்ம சிலை வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாஸ்டர் வந்து பெரிய அளவில்